ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து ஸ்டார் ஷேப்பில் வந்து புள்ளி வச்சு எப்படி கோலம் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு யானை கோலம் ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இப்போ திரும்பவும் வந்து எப்படி புள்ளி வைக்கணும்னு நான் வந்து சொல்கிறேன். முதல்ல 16 புள்ளி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரோ. அதுக்கப்புறம் அதுலேருந்து சந்து புள்ளி குறைச்சிக்கிட்டே வரணும். 11 புள்ளி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியில் 16 புள்ளியில் முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் 11 டாட்டு, அந்த எண்டில் 16 புள்ளி, அந்த பக்கம் 16 புள்ளி இப்போ வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு 16 புள்ளியிலேருந்து 6வது புள்ளிக்கு பக்கத்துலேருந்து 6வது புள்ளி பக்கத்துலேருந்து சந்து புள்ளி வந்து 5 புள்ளி வைக்கணும். 5 புள்ளியிலேருந்து 1 புள்ளி வரைக்கும் குறைச்சிக்கிட்டே வரணும். அவ்வளோதான், இப்போ புள்ளி வச்சு முடித்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து குருவி வந்து அழகான குருவி வந்து 3 குருவி போட்டு காட்ட போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 குருவி போடுறேன். அதே மாடலில் தான் வந்து அந்த பக்கமும் வரும். இது வந்து நீங்கள் வந்து பொங்கலுக்கு இந்த மார்கழி மாதம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குருவி. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு புரியும். லாஸ்ட்டாக வந்து இன்னொரு தடவை புள்ளி எப்படி வைக்கிறதுன்றதை வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோலம் வந்து எப்படி வந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.